கண்டுபிடிச்சாலும் நாம 3 பேரும் ஒன்னாவே இருக்கணும். இதுதான் நம்ம தலையெழுத்து. இத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த மகமாயி நம்ம 3 பேருக்குள்ள சண்டைய உருவாக்கி நம்மள பிரிக்க பார்க்கறா. நீ ஏதாவது சமாதானப்படுத்தி அந்த மாரியப்பனை இங்க கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். ஸ்ரீ சக்கரத்துக்காக நீ தலைவணங்கிதான் ஆகணும் விருப்பாக்ஷா. இல்ல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. என் தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நாமெல்லாம் ஒரு பெரிய லட்சியத்தோட இறங்கி இருக்கோம். கட்டிக்கு சொன்னதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நாம நம்ம சுயநலம் அகங்காரத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த காரியத்துல ஒண்ணு சேர்ந்தாகணும். நமக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை அமைதியா பேசி நம்ம தீர்த்துக்கலாம். நமக்குள்ள நாம அடிச்சுக்க வேண்டாம். உற்சவம் முடிகிற வரைக்கும் நம்ம கைகள் பிரியவே கூடாது. நான் உங்களோட கை கோர்க்க தயார். என் மேல நம்பிக்கை இருந்தா மகமாயி, தாயே கேட்டுக்கோ. இதுக்கு மேல நீ எவ்வளவு திட்டம் போட்டாலும் சரி, இனிமே எங்க 3 பேரையும் நீ பிரிக்கவே முடியாது. எனக்குள்ள ஒரு சின்ன பயம் ஏற்பட்டிருக்கு கால ருத்ர சித்தேஸ்வர கடைக்கு. அது என்ன பயம்? நம்ம லட்சியத்துக்கு நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறது இன்னும் 8 நாள் தான். கடைசி நேரத்தில் அந்த மகமாயி நமக்கு தடை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உற்சவத்தன்னைக்கு, அதாவது ஸ்ரீசக்கரம் மேல வர்ற அன்னைக்கு 11 மணிக்கு மேல சாயங்காலம் 5 மணிக்குள்ள நாம நினைச்ச காரியத்தை சாதிச்சாகணும். ஸ்ரீசக்கரம் நமக்கு கிடைச்சா கூட அதனுடைய சக்தி எல்லாம் நமக்கு கிடைக்காத அளவுக்கு நிச்சயமா அந்த மகமாயி நம்ம கைகளை கட்டி போட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஆமா விருப்பாக்ஷா, அந்த பயம் எனக்கும் இருக்கு. கடைசி நேரத்துல என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சக்தி அந்த மகமாயிக்கு இருக்கு. அப்படின்னா அதுக்கும் இப்பவே நாம ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன். என்ன? நீ என்ன ஏற்பாடுகளை வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா இந்த தடவை நாம போடுற திட்டம் உறுதியா வேலை செய்யணும். என்ன ஆனாலும் சரி, என்ன காரணமானாலும் சரி, அம்மன் இந்த தடவை தப்பிக்க கூடாது. ரெண்டு பேரும் என் கூட வாங்க.
நம்ம சுந்தரியை இழந்த துக்கத்துல நாம ஊரை விட்டே கிளம்பிட்டோம். ஆனா நம்மள தடுத்தது மல்லிதான். நாம இழந்த எல்லாத்தையும் நமக்கு திருப்பி கொடுத்தவமா இந்த மல்லி. 23 வருஷமா காணாம போன நம்ம அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவ. சுந்தரி போன துக்கத்தை மறக்க வச்சு மறுபடியும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்தவ இவ. இவளால மட்டும்தாம்மா மறுபடியும் இந்த வீட்டுல சுகம் சந்தோஷம் எல்லாமே இருக்கு. அவகிட்ட இந்த அளவுக்கு கடுமையா நடந்துக்கிறீங்களேம்மா, என்ன ஆச்சுமா உங்களுக்கு? இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? அந்த அளவுக்கு அவ மேல என்னமா கோவம்? நான் ஒண்ணு இவ மேல இருக்க கோபத்தால நான் இப்படி எல்லாம் பண்ணலடா சேகரா. பசங்க தப்பு பண்ணும்போது இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாதுங்கிறதுக்காக நான் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சி, அவ்வளவுதான். ஏண்டா நீ தப்பு பண்ணும்போது நான் உனக்கு கொடுத்த தண்டனை எல்லாம் மறந்து போயிட்டியா? அம்மா, என் விஷயம் வேற, அவ விஷயம் வேறம்மா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவ தண்டோரா அடிக்கிறவனோட பொண்ணா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் பொண்ணுமா? அவ உருவமும் நடவடிக்கையும் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற உயிர் நம்ம சுந்தரியோடதும்மா. ஒரு தடவை நாம இழந்துட்டோம், மறுபடியும் நாம இழக்க வேண்டாம்மா. அதான் இவளுக்கு இப்ப சலுகையா போச்சு. எல்லாரும் இவளு சுந்தரியா நினைச்சு கொஞ்சிட்டு இருக்கோம்ல, அதனாலதான் தலகால் தெரியாம ஆடுறான். வீட்டுல ஒருத்தர் மேலையாவது பயம் மரியாதை இதெல்லாம் இருக்கணும். அதத்தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் அவளுக்கு தண்டனை கொடுத்தா நாளைக்கு அவ வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். ஏமா, அவளுக்கு தண்டனை கொடுக்க நமக்கு என்ன உரிமை இருக்கு? அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறது அப்பா. அவர் கூட அவளை அனுப்பி வச்சது மல்லியோட அப்பா. பெரிய மனசு பண்ணி நம்ம எல்லாரையும் சொந்தங்களா ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறது அவ. அவளுக்கு தண்டனை கொடுக்க நமக்கு என்னமா உரிமை இருக்கு? அது சரி, அவ சூடு வைக்கிற அளவுக்கு என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? என்ன பள்ளம் இது? அந்த அம்மனுடைய சக்தியை குறைக்கிற அளவுக்கு இந்த பள்ளத்துல என்னதான் இருக்கு? அந்த அம்மன் நம்மளை கட்டி போடுறதுக்கு முன்னாடி நாம அம்மனை கட்டி போடுறதுக்காக தான் இந்த பள்ளம். வச்ச கற்களை முதல்ல கொண்டு வா.